வணக்கம். உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. கர்நாடகாவில் தொடர் கனமழை எதிரொலி. ஓசூர் அடுத்த கெனவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து 570 கன அடி நீர் வெளியேற்றம். நுரை பொங்கி வழிவதால் விவசாயிகள் கவலை. கர்நாடக மாநிலம் மற்றும் ஓசூர் சுற்று வட்டார பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து கணிசமாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையின் மதகுகள் சரி செய்யப்பட்டு வருவதால் அணைக்கு வரக்கூடிய நீர் தென்பெண்ணை ஆற்றில் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. நேற்று அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 474 கன அடி நீர்வரத்தாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 205 கன அடியாக மட்டுமே இருந்த போதும் தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 570 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சில மாதங்களுக்கு பிறகு ஆற்றில் நீர் ஆர்ப்பரித்து ஓடுவது விவசாயிகளுக்கு ஆறுதல் என்றாலும் ஆற்று நீரில் கலக்கப்பட்ட அதிகப்படியான ரசாயன கழிவு நீரால் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து ஆற்றங்கரையோர பகுதிகளில் மழை போல குவியல் குவியலாக நுரை பொங்கி காட்சி அளிப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேலே இருக்கு அந்த காற்று வச்ச உடனே பூத்தோட்டம், காலிஃப்ளவர் தோட்டம் எல்லாம் போட்டிருக்காரு. இந்த 2 ஏக்கர் நிலம் பண்ணிக்கிறேன். நான் கடன் பண்ணி தான் விவசாயம் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணி அந்த தண்ணி எதுக்கும் யூஸ் இல்லாமல் இருக்கு. அதை அரசாங்கம் ஏதோ அது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். டேம்ல தண்ணி அரைக்குறை திறந்து விட்டுட்டு விவசாயம் எல்லாம் போச்சு. தென்னை மரம் அளவுக்கு 50 அடிக்கு மேல தண்ணி வந்துடுச்சு. இளநீர் கூட அறுக்க முடியல சார். எல்லாம் போயிடுச்சு. விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. காலிஃப்ளவர் போட்டிருந்தா அதுவும் போயிடுச்சு. கொத்தமல்லி தலை போட்டிருந்தா அதுவும் போயிடுச்சு. அரைக்குறை தண்ணி விட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். கவர்மெண்ட் ஏதாவது இது பார்த்து நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் ஏதாவது விவசாயக்காரருக்கு உதவி பண்ணி கொடுங்க சார். அவ்வளவுதான் சார். வேண்டிக்கிறேன் சார். முதலமைச்சரையா வேண்டிக்கிறேன் சார். உன்னவே இந்த மாதிரி ஆயிப்போய்க்கு சார். சரியா? ஜாஸ்தி திறந்துருந்தா இதெல்லாம் இன்னும் ஃபுல்லாக ஏறி இருக்கும். கம்மி திறந்ததுக்கு இப்படி இருக்கு. Audio